Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் charAt மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த charAt மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த charAt அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் எனக்கு இந்த C மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் சிம்பிளாக இந்த charAt மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதை நம்ம இப்போ கன்சோலில் பிரிண்ட் பண்ணலாம். str டாட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது str டாட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணதுமே எனக்கு அவைலபிள் மெத்தட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது charAt. அண்ட் இந்த charAt ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு பேராமீட்டர் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். அந்த பேராமீட்டர் வேல்யூ என்னென்னா பொசிஷன், எந்த பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0ல் இருக்கும். பை டிஃபால்ட் வேல்யூ வந்து 0 தான். நீங்கள் எந்த ஒரு நம்பருமே வந்து பேராமீட்டராக நீங்கள் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 0ல் இருக்கிற கேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னு ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அதே நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை ஸ்ட்ரிங்கில் இருந்து எடுக்கணும்னா எனக்கு அந்த கேரக்டரோட பொசிஷன் வந்து தெரியணும். இப்போ 0 வந்து சியில் இருக்குது. அப்போது எனக்கு வந்து இப்போ இந்த ஏ வேணும்னா நான் 2ன்னு கொடுத்தா என்னால் ஏ ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போது நான் 2ன்னு பொசிஷன் கொடுத்ததுமே அந்த charAt மெத்தட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து பொசிஷன் 2ல் இருக்கிற கேரக்டரை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த charAt மெத்தடில் நம்ம பாஸ் பண்ணுற பொசிஷன் வேல்யூ வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் நம்மளோட ஸ்ட்ரிங் கேரக்டர் அந்த லென்த்துக்குள்ளே தான் இருக்கணும். அந்த ரேஞ்சை விட்டு அதிகமாக போச்சுன்னா இல்லை நீங்கள் பாஸ் பண்ணுற பொசிஷன் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எம்டி ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதை -2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கு. script.jsல லைன் நம்பர் 5 அங்கே தான் நம்ம console.log வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கன்சோலில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. என்ன பிரிண்ட் ஆகிருக்குன்னா எம்டி ஸ்ட்ரிங். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் வேல்யூ கொடுத்ததால நமக்கு இந்த மெத்தட் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர் லென்த்தை விட நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன் பொசிஷன் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எம்டி ஸ்ட்ரிங் வருது. ஏன்னா இங்கே 100 அளவுக்கு ரேஞ்சே இல்லை. இந்த டெக்ஸ்ட் ரொம்ப சின்னது. பட் நான் 100ன்னு கொடுத்ததால அப்படி ஒரு வேல்யூவே இல்லை. அதனால் இது எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. charAt மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ப்ராப்பரான பொசிஷன் வேல்யூ வந்து கொடுக்கணும். நம்ம charAt மெத்தடில் பொசிஷன் வேல்யூ நெகட்டிவ் ஆர் ரேஞ்ச் கிரேட்டர் தென் ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா நமக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் charAt மெத்தடை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மெத்தடை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.